உயிருக்கு ஆபத்து. எல்லாம் ஓகே, ஒரு வீட்டுக்காரருக்கு சொல்லாமையா இவ்வளவு பெரிய பூஜை ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த வீட்டுல. மீனா மாமனார் வந்து கேக்குறாப்ல, வீட்டுல என்ன நடக்குது, பூஜை எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாப்ல. விஜயா வந்து புருஷங்கிட்ட கூட சொல்லாம இவ்வளவு பெரிய பூஜைக்கு ஏற்பாடு பண்றாங்க. அதுவே பெரிய தவறு. இதையும் ஒத்துக்குன்னு அவர் உட்காந்துட்டு இருக்காப்ல. விஜயா சொல்றாங்க, சாமியார் ஒருத்தர் வராங்க, பெரிய சாமியார் வராங்க, அதனால தாங்க ஒரு பூஜை அப்படின்னு சொல்றாங்க விஜயா. விஜயா புருஷனுக்கு தலையில அடிச்சுக்கிறாப்ல, என்ன இவ வேற எப்ப பார்த்தாலும் பூஜை பூஜைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிறாப்ல. சாமியார் வந்தவங்க விஜயா இன்னும் ஓவர் ஆக்டிங். 10 ரூபா நடிக்கணும், 100 ரூபாய் நடிக்கிறாங்க. அந்த சாமியார் வந்துட்டாங்க தெரிஞ்சவொடனே இன்னும் பதச்சுன்னு போறாங்க. அந்த சாமியார் வர வைக்கிறாங்க. இந்த சாமியார் வர வைக்கிறதுக்கு உள்நோக்கம் என்ன, மீனாவையும் முத்தையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கோசம் எவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்படியாப்பட்ட கேடுகட்ட மாமியாரும் ஊர் உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. நாடகத்தில் மட்டும் தான் இப்படி காட்டுறாங்களா இல்லை உண்மையிலேயே இருக்கிறாங்களா இந்த மாதிரி மாமியாருங்களாம்? நான் என்னவோ பெரிய சாமியார் தான் காமிப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தாக்கா இவங்க ஒரு சைடு ஆக்டர் கூட்டின்னு வந்துட்டு ஒரு மஞ்சள் சாலையை கட்டிட்டு கையில் ஒரு ஜோல்னா பையை கொடுக்க அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பட்ஜெட் தான் காரணம். பெரிய சாமியாரை காமினோம்னாக்கா அவருக்கு தாடியை வைக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், கூட ஒரு 2-3 பேர் அனுப்பிச்சோம்னாக்கா அதுக்கு ஒரு பட்ஜெட் இழுக்கும். சிம்பிளாக ஒரு அம்மாவை வந்து மஞ்சள் சாலையை அனுப்பிச்சிட்டு கையில் ஜோல்னா பையோட அனுப்பிச்சிட்டாக்கா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த அம்மாவும் வந்துடுறாங்க. அந்த அம்மா வந்து என்ன பூஜை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு கம்பீரத்தோடு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாம் சாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அம்மா பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூஜை பண்ண ஆரம்பிச்சோடனே அந்த அம்மாவுக்கு தெய்வம் வந்துடுது. ஒரு டைரக்ஷனை காமிக்கிறாங்க. அந்த டைரக்ஷனில் மீனா நிற்கிறாங்க. சாமியார் சூப்பராக சொல்கிறாங்க பாருங்க, 2வது மருமக இந்த வீட்டில் இருந்தாக்கா இந்த வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனா சூப்பராக ஒன்று பண்ணியிருக்கணுங்க. டக்குன்னு அப்படியே நவுந்துட்டு போயிட்டு வேற பக்கமாக நின்றுன்னு விஜய் அந்த பக்கம் நிற்க வச்சுட்டு இருக்கணும். சூப்பராக இருந்திருக்கும். அப்படியே மாற்றி சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். 2வது வந்து ஒரு காமெடி என்னன்னாக்கா, ஆல்ரெடி இந்த வீட்டில் 3 மருமக 2 மருமக அவங்க பாட்டுன்னு கோச்சிங் போயிட்டாங்க. ஒரு மருமகளை நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டீங்க டைவர்ஸ்ன்ற பேரில். இன்னொரு 3வது மருமக கோச்சிங் புருஷனோட கோச்சிங்னு போயிட்டாப்புல. இப்போ இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கிறது எல்லா வேலையும் பாத்திரம் செய்யறதுக்கு, எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுக்கு, ஒரு ஆயா வேலை செய்யறதுக்கு அந்த வீட்டில் இருக்கிறது 2வது மருமக தான். அந்த மருமகளையும் நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அந்த வீட்டுக்குள்ள? பர்டிகுலராக 2வது மருமக இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் உன் வீட்டுக்காருக்கு வந்து ஆயுசு நீடிக்கும், உன் வீட்டுக்காருக்கு பிரச்சனை, உன் வீட்டுக்காருக்கு உயிரோடு இருக்க மாட்டாரு அந்த அம்மா சாமியார் சொல்லிடுறாங்க. அந்த சாமியார் சொல்றாங்க, இந்த வீட்டுக்கே வந்து பெருசா ஆட்டி படைக்க போறான், அதனால இந்த 2வது மருமகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்றாங்க. அந்த வீட்டுக்கு பெரிய பிரச்சனையே விஜயாவும் மூத்த பையனும் தான். இந்த 2 பேர்னால தான் அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் இதுக்கு மேலே ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரப்போகுது. ஏற்கனவே பல பிரச்சனைகளுக்கெல்லாம் சைன் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் 2வது மருமகளை இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அதுவும் விஜயா பாருங்க என்ன ஆக்டிங் கொடுக்குறாங்க. புதுசாக கேட்குற மாதிரி விஜயா என்ன பாருங்க பக்காவாக ஆக்டிங் கொடுக்குறாங்க. ஐயோ அப்படியா அப்படின்ற மாதிரி விஜயா ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே மீனா என்னடா இந்த மாதிரி சொல்கிறாங்களே இந்த சாமியார், நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்களா அப்படின்னு யோசனை பண்ணுறாங்களா, நம்மளால மாமனாருக்கு பிரச்சனை வருமேன்னு அப்படி யோசனை பண்ணுறாங்களா? இந்த 2 பிரச்சனையில் எதை யோசனை பண்ணுறாங்கன்னு தெரியல மீனா. ஆனால் முத்து வந்து சந்தேகமாக ஒரு முறை முறைச்சிட்டு இருக்காப்புல, நம்மளை வெளியே அனுப்பணுன்றதுக்கோசம் நம்ம அம்மா போட்ட பிளானா அப்படின்ற மாதிரி முத்து யோசனை பண்ணுறாப்புல. ஆனால் இதெல்லாம் யோசனை பண்ணின்னு கண்டிப்பாக யார் வெளியே போவாங்களா, மீனா வெளியே போவாங்களா போக மாட்டாங்களான்னு தெரியல. மாமனாருக்கு உயிருக்கு ஆபத்தாச்சு, அதனால மீனா என்ன சொல்லுவாங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு மீனா புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் முத்தோட அப்பாவும் இதை வந்து முறியடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டைரக்டர் எப்படி எடுத்துகிட்டு போவாரு தெரியல. அதில் வேற விஜயா என்னமா ஆக்டிங் கொடுக்குறாங்க பாரு. இன்னும் எப்போதாங்க இந்த மீனா திருந்த போகிறாங்க தெரியல. எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பண்ணின்னு இருக்கிறவங்க. மாமியார் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒன்று சொல்லின்னு எதுவுமே கேட்காம எல்லாத்துக்கும் மண்டி ஆட்டிங்கன்னு இருக்கிறது. மீனா மாதிரி மருமகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கே வந்து சாபக்கேடு தான். இந்த அளவுலாம் இருக்கக்கூடாது. ஒரு மாமியாருக்கு மருமகள் கொடுக்க வேண்டிய மாதிரி அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த வீடு தெருவுக்கு வரத்துக்கு காரணமே இருக்க போகிறது யார் தெரியுங்களா? விஜயம் மனோஜ் தான். அவங்க 2 பேர் பண்ணுற கூத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரத்தில் அம்பலமாக போகுது. அப்போ 2 பேரும் அவங்க தெருவுக்கு வர போகிறாங்க பாருங்க. அப்போ தான் வந்து மீனா சொல்லுவா, என்னால் இந்த வீட்டுக்கு பிரச்சனை இல்லை, உங்களால் தான் இந்த வீட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபுல்லாக நல்லது காமிக்கிறாங்க, மீனாவுக்கு ஃபுல்லாக கெட்டதே காமிக்கிறாங்க. கெட்டது பண்ணுற ரோகிணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்குது, நல்லது பண்ணுற மீனாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டது நடக்குது. சூப்பரான டைரக்டர் தாங்க இவர். கொஞ்சம் கூடவா மீனாக்கு வந்து ஃபேவராக காமிக்க மாட்டாங்க. ஆனால் சூப்பருங்க. இன்னும் ஒன்று கூட இந்த மாதிரி யோசனை பண்ணலாம். மீனாவும் சரி முத்தும் சரி, இதுதான்டா சான்ஸ் நம்மளுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னாக்கா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, நம்ம வாடகைக்கு போய் இருந்துடலாம், நம்ம குழந்தை குட்டியோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட ரொம்ப நல்லா இருக்கும். எப்படியும் முத்து என்ன பண்ணுவார், இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பாப்ல. அவர் தானே ஹீரோ. எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது முத்துவோட வேலை.
எதனா ஒன்று நடக்கும், இது இப்படி இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எப்படின்னா கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கண்டுபிடிக்கிறது தான் அவருடைய வேலை. எப்போ பாரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிஐடி பார்க்குற வேலை முத்துவுக்கு. மீனாக்கு இது ஒரு நல்ல சான்ஸுங்க. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு குடும்பத்தோடு வாழறதுக்கு மீனாக்கு ஒரு பெரிய சான்ஸு. இந்த சான்ஸை மீனாவும் சரி முத்துவும் சரி யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்களா, இல்லை வேஸ்ட் பண்ணிவிட்டு அம்போன்னு திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா, பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே. நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.